சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மேடம், இதெல்லாம் போய் நான் வரதட்சணை கேட்டதுக்கு அவரால ஆதாரம் கொடுக்க முடியுமா? அது கொலை இல்ல, ஆக்சிடென்ட்னு கோர்ட்டே ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துருச்சு. கஸ்டடி எடுக்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம அவங்க இதோட தொடர்பு படுத்துறாங்க. சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். இதற்காக பயந்துகிட்டு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவங்க தொடர்ச்சியா நடக்கிற அநியாயத்தை பார்த்து எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமா நேரடியா நம்ம கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. உங்க பர்மிஷனோட அந்த கொலையை நேர்ல பார்த்த சாட்சியவே கோர்ட்டு முன்னாடி நிறுத்த ஆசைப்படுறேன். இல்ல, அது சுத்த போய் சத்தியமா இல்ல. இவர் போய் நேர்ல பார்த்த சாட்சிய விசாரணை கழிக்க அனுமதி கோருகிறேன் யுவர் ஆனர். கடவுளே, மாப்பிள்ள தம்பி ரேணுகாவை கொலை பண்ணல. ஆனா இந்த சதிகார கும்பல் யார பொய் சாட்சி சொல்ல கொண்டு வந்து நிறுத்த போகுதுன்னு தெரியலையே. ரஞ்சிதா, ரஞ்சிதா, ரஞ்சிதா. ரஞ்சிதாவா? அடி பாவி, நீயா? மாப்பிள்ள தம்பி கையால சோறு, துணிமணி, படிப்பு, ஃபீஸ்னு எல்லாத்தையும் அனுபவிச்சியே. அப்படி இருந்தும் கூட நன்றியே இல்லாம பொய் சாட்சி சொல்ல வந்துட்டியேடி பாவி. தாயே, ரஞ்சிதா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது. கதிரேசனும் நிஷாவும் அவமானப்பட்டு இனிமே இந்த கஸ்டடி கேஸ தூக்கிட்டு வரவே கூடாது. பா சொல்லிடுவாளா? காலை வாரி விட்டுற மாட்டாளே. மாத்தி சொல்லிட்டு 2 பேரும் கோர்ட்டை தாண்டி போயிடுவாங்களா? இங்கேயே போட்டு தலையிட மாட்டான். யுவர் ஆனர், ரேணுகாவை மிஸ்டர் விஜய் வேணுமனே தள்ளிவிட்டு கொலை செஞ்சிருக்காரு. அதை நேர்ல பார்த்த சாட்சி தான் மிஸ் ரஞ்சிதா. ரஞ்சிதா, நான் கொலை பண்ணனா? என்ன ரஞ்சிதா இதெல்லாம்? உனக்கு உண்மை தெரியாது? இங்க என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம வெண்பாவோட வாழ்க்கையை போயிடும் ரஞ்சிதா. நீ யாரோட சூழ்ச்சிக்கோ பலியா இருக்க. நீ என்ன அழிக்கிறதுக்கு என் பொண்ணு வெண்பாவை அழிக்க பாக்குறேன். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எதுவும் பேசாதீங்கன்னு. அமைதியா இருங்க. மிஸ் ரஞ்சிதா, குற்றவாளி கூண்டில் நிற்கிற மிஸ்டர் விஜய் உங்களுக்கு என்ன வேணும்? மாமா. மாமான்னா? என்னோட தாய் மாமா, என் அம்மாவோட தம்பி. யுவர் ஆனர், மிஸ் ரஞ்சிதா கொலையாளி மிஸ்டர் விஜய்க்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவு. இத்தனை வருஷமா இந்த மர்டர் கேஸ்ல விஜய் மாட்டிக்காம இருந்ததுக்கு ஒரே காரணம் நேர்ல பார்த்த ஒரே சாட்சியா இருக்கிற மிஸ் ரஞ்சிதாவை பிளாக்மெயில் பண்ணி அதை பத்தி வெளியில சொல்லாம தடுத்து வச்சிருந்ததுதான் யுவர் ஆனர். ஆனா இன்னைக்கு அவரோட நிழல்ல இல்லாம தன்னோட பெரியம்மா கூட இந்த ரஞ்சிதா இருக்காங்க. அதனால பெண் குழந்தையான வெண்பாவோட எதிர்காலத்தை மனசுல வச்சு தன்னோட தாய் மாமாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல துணிச்சலா வந்திருக்காங்க. இதை இந்த கோர்ட் பாராட்டியே ஆகணும் யுவர் ஆனர். இல்லங்க,
கடவுளே, எங்க டாடா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த ரஞ்சிதா ஒரு ஃப்ராடு. அவங்க தப்பா ஏதோ டாடாவை பத்தி சொல்லிடக்கூடாது. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு. மிஸ் ரஞ்சிதா, உங்க தாய்மாமா விஜய் அவர் முதல் மனைவி ரேணுகாவை கொன்னத நீங்க கண்ணால பாத்தீங்களா? அவரோட உப்பு தின்னதுக்காகவாது உண்மையை சொல்லி இந்த ராஜசூரி கூட சேர்ந்த பாவத்தை கழுவிக்க ரஞ்சிதா. ஐயோ கடவுளே. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், உண்மையை மட்டும் சொல்லுங்க, அது போதும். ஏங்க ஏன் இப்படி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க? மாமா தான் கொண்டாருன்னு சொல்றதுக்கு என்ன வந்துச்சு அவங்களுக்கு? எல்லாமே சொல்லி தந்துதான் கூட்டிட்டு வந்தேன். ஏன் இப்படி தயங்குறான்னு புரியல. சொல்லிடுவா. இந்த பார், என்ன மாமா பாசம் தடுக்குதா? ஏதாவது மாத்தி மட்டும் சாட்சி சொன்னா 2 பேரும் உயிரோட இருக்கவே மாட்டீங்க சொல்லிட்டேன். மிஸ் ரஞ்சிதா, கண்ணால பார்த்தத கோர்ட்ல சொல்லணும்னு தானே வந்தீங்க. கோர்ட்டோட நேரத்தை வீணாக்காதீங்க. ப்ளீஸ் நடந்ததை சொல்லுங்க. ஏன் தடுமாறுறீங்க? உங்களை சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்களா? நீங்க இப்போ விஜய் தான் ரேணுகாவை கொன்னான்னு சொல்லல, அப்புறம் கதிரேசன் உங்களை கொன்னுடுவாரு. ஒழுங்கா சொல்லுங்க. சொல்லிடுறேன். ரேணுகா அக்காவை விஜய் மாமா தான் மாடியில இருந்து தள்ளி விட்டு கொன்னாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு அக்காவுக்கும் மாமாவுக்கும் பயங்கர சண்டை. மாமா உன் அப்பா கிட்ட போய் சொத்தை எழுதி வாங்கிட்டு வான்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு அக்கா முடியாதுன்னு சொன்னாங்களா? அப்போ நீயும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி டமால்னு மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டாரு. அடி பாவி. இல்ல போய் அப்பாண்டமா அவ போய் சொல்றா. இவ எப்படிங்க? அம்மா நில்லுமா, அங்கெல்லாம் போக கூடாது. இல்ல மல்லியம்மா, மல்லியம்மா. ரஞ்சிதா, ஏன் ரஞ்சிதா மனசாட்சி இல்லாம போய் சொல்ற? உண்மையை மட்டும் சொல்லு. உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன் ரஞ்சிதா? சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிருக்கேன். ஆர்டர், ஆர்டர். அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. யுரானர், இத்தனை காலம் உண்மையை தனக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்த ரஞ்சிதா வெண்பாவின் எதிர்காலத்துக்காக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆகவே தாங்குளம் குழந்தையின் எதிர்காலம் கருதி கொலையாளி விஜய்க்கு அதிகபட்ச தண்டனை வழங்கவும் சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் விசாரணை முடியும் வரை விசாரணை கைதியாக சிறையில் வைக்க வேண்டும் என்றும்
குழந்தை வெண்பாவை தாத்தா கதிரேசன் அவர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட கோரியும் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்க தரப்புல என்ன சொல்றீங்க மிஸ்டர் விஜய்? கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு சம்மன் கையில கிடைக்கல. எனக்கு சம்மன் கிடைச்சதே இப்பதான். எனக்கு லாயர் வைக்க முடியல மேடம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். வேற சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீங்க போலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.